எப்பா எனக்கு ஒரு சந்தேகம். ஆடு இந்த இது மேய்ஞ்சு வந்து நிற்கிதுல, ஏன் விடிய விடிய வந்து எதுவுமே ஒன்று படுத்தா ஒன்று எந்திரிக்குது, ஒன்று எந்திரிச்சா ஒன்று படுக்குது? எல்லா ஆடுமே ஒத்துமையாக படுக்க மாட்டேங்குது, ஏன்? அப்படி ஒத்துமையாக படுக்காது. ஏன்? அது ஒரு ஆடு எந்திரிக்க ஒரு ஆடு படுக்கும். அதுதான் ஏன்? அது வந்து அது அந்த காலத்தில் உள்ள பரம்பரையே அப்படி தான். சுத்தமாக படுக்காது. அது ஒரு ஆடு எந்திரிக்க அப்போ வந்து இந்த வலையெல்லாம் கிடையாது. வெத்து கடை அப்போ நான் சொல்கிறது இப்போ 20 வருஷத்துக்கு அங்கிட்டு வெத்து கடை இறக்கில. அப்போ வெத்து கடைனா இந்த வலை எதுவுமே இல்லாமல் வலை கிடையாது. அப்போ பாரா இருக்கிறது. பாருனா சும்மா மேய்ச்சிட்டு வந்து. ஆமாம், நீ சேர்த்த இருந்துக்கிறது, நான் சேர்த்த இருந்துக்கிறது. சரி சரி. நான் வந்து இப்போ தூங்கிட்டேன்னா நீங்கள் வந்து முழிச்சிருப்பிய ஆட்டை பார்த்துக்கிட்டு. ஆமாம். அப்போ 4 பேர் இருக்கோம்ல, ஒரு ஆள் 1 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி முடிஞ்ச வரலையும் இருக்கலாம். இருந்துட்டு அதோட என்ன செய்யுது, மரால பாரா தட்டணும். சரி சரி. எந்திரிப்பா எத்தனை மணி ஆச்சு, நான் 2 மணி நேரம் எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஊசி போய்ச்சிட்டோமா, அந்த ஆள் ஒரு 2 மணி நேரம். அப்போ மரால் இருந்துட்டு அந்த ஆள் 2 மணி நேரம் இருந்துட்டு மரால் ஊசி போய்க்கணும். இப்படியா வந்து என்ன செய்யணும், 4 பேர் கடையில் இருக்கோம்ல. ஆமாம், 4 பேர் இருந்து 4 தானே விடிய வைக்கணும். அதை விடிகிற வரைக்கும் இந்த மாதிரியே வரைக்கும் அது மாதிரி இருக்கணும். அப்போ இப்படி இருக்கையில் ஒருத்தன் சொல்லியிருக்கான், அந்த ஆடு எல்லா ஆடும் படுத்தோடனே என்ன எழுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா ஆடும் படுக்க, இந்த ஆடு படுத்தோடனே இன்னொரு ஆடு எந்திரிக்குமா. என்னடா அந்த ஆடும் படுக்குதுல அப்படின்னு சொல்லி எல்லா ஆடும் படுத்துருச்சு. அந்த ஆளை போய் ஊசி போடாம அந்த ஆளை ஊசி போகிற நேரம் ஒரு ஆடு எந்திரிச்சேன். இப்படிமா நினைச்சிருக்கேன். அவன் விடிய 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 சுற்றி வந்திருக்கான். ஒரே ஆள் விடிய விடிய சுற்றி விடிஞ்சிருச்சு. விடிஞ்சு அந்த ஆடு படுக்கல, ஒரு ஆடு படுக்க, ஒரு ஆடு. என்னடா எல்லா ஆடும் படுத்தோன்னா நம்மளை உது போச்சுனா இவன் பேயன் தானே போலுவாங்களாம். ஒரு இதெல்லாம் ஆளுக்கான என்னடா அந்த ஆடு இருந்துச்சு, அவன் ஒரு ஆடு இல்லாமல் எல்லாம் படுத்தோன்னா நம்மளை உத போச்சேன். எந்திரிச்சிருச்சு. ஆமாம், இந்த ஆடு எந்திரிச்சா ஒரு ஆடு படுக்க இருந்தா கிளக்கி. ஆமாம், அந்த ஆடு படுக்கும். சரி சரி. இந்த ஆடு படுத்தோன்னே இன்னொரு ஆடு எந்திரிக்கும். இப்போ இந்த ஆடு எந்திரிச்சோன்னா படுத்துச்சா. ஆமாம், அந்த படுக்குது. அந்த ஒன்று எந்திரிச்சிருச்சு, இன்னொரு ஆடு படுக்கும். இப்படியா விடிஞ்ச ஆடு எல்லாம் படுத்தோடனே உஜிப்பிடுன்னு சொன்னோடனே இவன் எந்த ஆடும் படுக்கலை, ஒரு ஆடு படுக்க, ஒரு ஆடு எந்திரிக்க. ஒரு ஆளாக சுற்றிக்கிட்டு வந்திருக்கான். சுத்தா விடிஞ்சு வச்சு, என்னப்பா உன்னை என்னை உசுப்பலையா? அட ஆடு தான் இப்போ நீங்கள் படுத்தோடனே உசு போச்சேண்ணே. ஒரு ஆடும் படுக்கலை, ஒரு ஆடு எந்திரிக்க, ஒரு ஆடு இப்படிமா இருந்தோடனே விடிஞ்சு வச்சு. அதோட சண்டால பாவி, நான் ஆடு அடைஞ்சவனானே உசு போச்சேண்ணே. அவனுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக சிவராத்திரி தான். ஆமாம், அதுதான் மூட நம்பிக்கை அவனுக்கு. அப்போ உள்ளவனா அப்படி தானே, அரை வளர்ச்சி தானே. இப்போ நம்ம ஜம்முன்னு வலையை அடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக தூங்குறோம். இந்த மாதிரி இப்போ உள்ள சௌரியம் வேறு, அப்போ உள்ள சௌரியம். கூடு, கட்டில், கொசு வலை. ஏப்பா அந்த காலத்துலலாம் கொசு வலைனா போட்டிங்களா? அதெல்லாம் கிடையாது. கொசு வலையும் இல்லை, எதுவும் இல்லை. விடிய விடிய வெண்ணெய் வரட்டிக்கிட்டு தான் இருப்பியா? ஆமாம், புட்டிங்க எடுத்துரும். கொசும் இல்லை, கொசு பத்தியும் கிடையாது. பாரா இருந்து வேணா சும்மா இருக்கு. ஒருத்தன் அசந்துட்டானா போச்சு, உடனே போய் சோறாதின்னு அடிப்பாங்க. அதோட சோறாதினா அப்புறம் மக்கியனால கூனை வைக்கிறது அவங்கள. ஏன் படுத்த, எப்படி படுத்த, ஆடு வெள்ளாமல் இருக்குல்ல, போயிட்டா யார் தண்டம் கட்டுறது அப்படின்னு அவன் மக்கியனால உக்கி ஓடணும். உக்கி ஓடணும். அது வேறையா? உக்கி ஓட்டத்தான் அப்புறம் மக்கியனால தூக்க மாட்டியா. நல்ல தண்டனையாக தான் இருக்கு. இப்படிலாம் இருந்து பாராக்காம தான். அது இப்போ நான் சொல்கிறது 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு அங்கிட்டு.